உடனே அது என்ன பண்ணும்? ஆத்துமாவே தட்டணும். ஆத்துமா எங்க இருக்கு? ஆத்துமானா என்னது? நம்மளுடைய சிந்தனை, நம்மளுடைய சித்தங்கள், நம்மளுடைய எமோஷன்ஸ், உணர்ச்சிகள். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே, உள்ளம்னா என்ன? உள்ள இருக்கிற எல்லாம். சில நேரத்துல எதுவுமே நடக்க மாட்டேங்குது, எதுவுமே நகர மாட்டேங்குது அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் வரும். அப்பதான் அதை எதுக்கிட்ட கொண்டு போகணும். போன வாரம் என்ன படிச்சோம்? நான் சாட்சிகளை தியானிக்கிறதுனால நான் என்னவாகிறேன்? ஞானமாகிறேன். சாட்சிகளை தியானிக்கிறதுனால பலன் ஆகிறேன். சாட்சிகளை தியானிக்கிறதுனால என்னுடைய சத்துருக்களை காட்டிலும் ஞானம் என்னவாகிறேன்னா, அவர் என்னவாகிறாரா? ஞானம் உள்ளவனாய், அறிவுள்ளவனாய் மாறுறாரு. சத்துருக்கள் அதே பேட்டர்ன்ல போராடிக்கிட்டே தான் இருக்கும். இந்த சத்துருக்கள் போராடுகிற பேட்டர்ன் இருக்குல்ல, உதாரணத்துக்கு வீட்டுல சில விஷயத்தினால ஏற்படுகிற சண்டை பேட்டர்னு கல்யாணம் ஆகி 15 வருஷம் ஆனாலும் அந்த பேட்டர்ன் மட்டும் மாறி இருக்காது. ஒருத்தர் இதை பண்ணுவாங்க, அடுத்தவர் அதை பண்ணுவாங்க, அடுத்தது என்னதுதான்? டன் 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 சண்டை. ஒருத்தர் இதை பண்ணுவாங்க, இன்னொருத்தர் இதை பண்ணுவாங்க, தெரிஞ்சிடும், பிள்ளைங்களுக்கு தெரிஞ்சிடும், ஆஹா சண்டை வர போகுதுன்னு சொல்லி பிள்ளைங்க போயிட பண்ணுவோம், பதுங்கிடும். நீங்க அடிச்சுக்கோங்க, ஏன்னா உயிர் எடுக்கிறீங்க, படிக்க விட மாட்டீங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா பேட்டர்ன் என்ன ஆகல, பேட்டர்ன் மாறல. ஏன்? கிறிஸ்து இல்லைங்கிறதுனால என்ன பண்ணல, பேட்டர்ன் மாறல. கிறிஸ்து இல்லைங்கிறதுனால திருப்பியும் 15 வருஷத்துக்கு முன்னாடி எதை சொல்லி மனிதர்கள் ஒருவரை காயப்படுத்தி கொண்டிருக்காங்களோ அதையே திருப்பி சொல்றாங்க. நான் நன்னன்னு நினைச்சேனே, இப்படி பண்றியாரு. ஏய் 15 வருஷம் ஆச்சு, இன்னும் மாறல. சாவி என்ன சொல்றாரு பாருங்க, என் சத்துருக்களை காட்டிலும் நான் என்ன பண்றான். அதாவது சத்துரு என்னது? அன்ரினியூட் மைண்ட் பேட்டர்ன்ஸ். அதாவது புதுப்பிக்கப்படாத கிறிஸ்துவிலே மனதை புதுப்பிப்பதனாலே நாம் என்ன பண்றோம்? அவருடைய சாயல்ல பங்கு பண்றோம் இல்லையா? புதுப்பிக்கப்படாத, இப்போ பிசாசானவன் விழுந்தான் இல்லையா, அவன் அதுக்கப்புறம் ஏதாவது வளர்ந்துருக்கானா? இல்ல. ஏன்? தேவனிடத்துல இருந்து எப்பொழுது பிரிவு உண்டாகுதோ வளர்ச்சியும் ஜீவனும் அங்க என்ன உண்டாயிருது? நின்றுது. எந்த டைம்ல ஆதாமுக்கு மரணம் உண்டாச்சு? எந்த டைம்ல விழுந்தானோ அந்த என்னது? விழுகை மரணம். சேர்ந்திருந்தால் ஜீவன். பிதாவை அறிவதே என்னது? குமாரனையும் பிதாவையும் குமாரனையும் அறிவதே என்னது? அறிவதே என்னது? நித்திய ஜீவன். அவரோடு கூட அவரை அறிந்து இணைந்திருந்தால் நித்திய ஜீவன். அறியாமல் பிரிந்திருந்தால் ஒரு காலத்துல நாம் என்னவா இருந்தோமா? நாமே என்னவா இருந்தோமா? சத்துருக்களா இருந்தோம். என் சத்துருக்களை காட்டிலும் நான், புரியுதா? கனெக்ட் பண்ண தெரியுதா? பாயிண்ட் கனெக்ட் பண்றீங்களா? அப்போ பேட்டர்ன்ஸை காட்டிலும், சிந்தனைகளுடைய முறையை காட்டிலும் இது அது அங்கதான் இருக்குது. ஆனா நீங்க என்ன ஆகுறீங்க? ஒரு காலத்துல அதுக்கு அடிமைகளாய் கீழே இருந்தீங்க, அது வந்தாலே பாதிப்புக்குள்ள இருந்தீங்க, அப்புறம் ஈக்குவலா இருந்தீங்க, அப்புறம் இப்ப என்ன ஆயிட்டீங்க? ஓஹோ, ஆஹா நடக்க போதா, இப்ப பாரு எப்படி நான் ரிஜாய்ஸ் பண்றேன். உடனே மனசுக்குள்ள ஹல்லேலூயா, நீர் நல்லவர் கர்த்தாவே, நீர் பரிசுத்தர் கர்த்தாவே. நீங்க எந்த மண்டலத்துக்குள்ள போயிடுறீங்க? நீங்கள் களி கூறுகிற மண்டலத்துக்குள்ள போயிடுறீங்க. அது சுத்தி சுத்தி வந்து பார்க்கும், என்னடா நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி என்ன ஆயிரும்? அது ஒன்னும் செய்ய முடியாது. எத்தனை பேரு இந்த அனுபவம் இருக்கு உங்களுக்கு? பெரிய பிரச்சனை நடுவில் நடந்துட்டு இருக்கும். ஒரு நாள் என்னாச்சு, அன்ரிசர்வ் கம்பார்ட்மெண்ட்ல போயிட்டு இருக்கேன். முதல்ல எல்லாம் தூத்துக்குடிக்கு நான் அடிக்கடி போகும்போது அன்ரிசர்வ்ட்ல திடீர்னு போய் ஏறி அப்படியே போக வேண்டியதான். போகும்போது ஃபுல் கூட்டம் இருக்கும் இல்ல? அன்ரிசர்வ் கம்பார்ட்மெண்ட்ல ஏறினா என்ன இருக்கும்? ஃபுல் கூட்டம். ஒருத்தருடைய தலை இங்க இருக்கும், ஏன்னா அவ்வளவு நெருக்கம் இருக்கும். தலையில ஃபுல்லா எண்ணெய் இருக்கும். ஓ எண்ணெய் தேய்ச்சிருக்கியா அடிக்க, ரைட்டோடு. அப்புறம் வாசம் வேற வரும். சில நேரத்துல அந்த விளக்கடைய கிளியை தேய்ச்சிருவாங்க. தேங்காய் எண்ணெய் சில பேர் தேய்ப்பாங்க, பேராசூட் சில பேர் நல்ல வேற ஏதோ ஒண்ணு. அப்புறம் காலை நம்ம எடுத்தோம்னா நம்ம கால் வச்ச இடத்துல அவங்க வச்சிருவாங்க. அப்புறம் நம்ம காலை கொஞ்ச நேரம் இப்படி வச்சிருக்கணும். ஏன்னா அந்த அளவுக்கு என்ன இருக்கும்? கூட்டம் இருக்கும். அந்த அளவுக்கு கூட்டம் இருக்கும் போது சண்டை செமையா வரும். திடீர்னு அவங்க ஒருத்தவங்க மாத்தி அடிச்சுப்பாங்க. இப்போ அன்னைக்கு ஒரு நாள் நான் போய்கிட்டு இருக்கேன், இங்க பக்கத்துல உள்ளவங்களுக்கும் இங்க உள்ளவங்களுக்கும் செம்ம சண்டை நடக்குது. ஏன் நானா ஒரு புக்கை வச்சு நடுவில் படிச்சுட்டு இருக்கேன், என்னைய தாண்டி சண்டை போட்டுருக்கானுங்க.
ஏன்னா எனக்கு இதுல இன்ட்ரெஸ்டே இல்ல. ஏப்பா நீ சண்டையை போட்டு எப்படி நிறுத்த போற? ஏன்னா நைட் ஃபுல்லா முழிச்சுதான் இருக்கணும். நின்றுட்டு போயிட்டு இருக்கோம். அங்க இருந்து ஒருத்தன் பாத்துட்டு இருக்கான். ஏன்னா அவன் அடிச்சுட்டு இருக்கான், நடுவுல நீ குறுக்கு வச்சு புக் வச்சு படிச்சுட்டு இருக்காரு. இப்போ என்ன நடக்குதுன்னா, இந்த சூழ்நிலை யார பாதிக்கல? என்னைய பாதிக்கல. இதே மாதிரி நம்ம குடும்பத்துல சில நேரத்துல நடக்கும். சில நேரத்துல நாமும் அந்த எமோஷன்ல சேர்ந்து என்ன பண்ணிருப்போம்? 2 டம்ளர் தூக்கி அடிச்சிருப்போம். ஆனா கிறிஸ்துவுக்குள்ள இருக்கும் போதே நமக்கு ஒரு விடுதலை. அந்த விடுதலை எத்தனை பேர் அனுபவிச்சிருக்கீங்க? சரி ஓகே, இப்போ உனக்கு இங்க கோமா இருக்கீங்க, சரி நம்ம பாத்துக்கலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை, ஓகே ஃபைன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி நாம என்ன பண்ணுவோம்? நம்மளதான் திட்டிட்டு இருப்பாங்க. இந்த நிலை இருக்குல்ல, இட் இஸ் அவைலபிள் இன் கிரைஸ்ட். இன் கிரைஸ்ட், கிறிஸ்துவுக்குள்ள இந்த விடுதலை என்ன இருக்கு? அவைலபிளா இருக்கு. இப்போ நம்ம போன வாரம் படிச்சதனுடைய தொடர்ச்சியா நம்ம தொடர்ந்து படிப்போம். நம்ம என்ன படிச்சுட்டு இருக்கோம்னா, சொல்லுங்க, ரீகேப்ல இருந்து ஞாபகத்துல இருந்து சொல்லுங்க. இப்போ நம்ம ஏற்கனவே சிஸ்டர் ரீகேப் பண்ணி சொன்னாங்கல்ல, அதுல இருந்து 2-3 பாயிண்ட் சொல்லுங்க, என்ன படிச்சுட்டு இருக்கோம். தொடர்ந்து ஒரு 3-4 வாரமா படிச்சுட்டு இருக்கோம். உங்க நோட்ஸ்ல இருந்து எடுங்க. இன்னைக்கு ஆராதனை முடிஞ்ச உடனே இதே காரியங்களை நம்ம பிள்ளைகளுடைய ஆங்கிலத்தினுடைய திறன் வளர்ப்பிற்காக இதே பிரசங்கத்தை நம்ம ஆங்கிலத்துல எல்லாரும் சேர்ந்து பயிற்சி பண்ணுவோம். அதனால நோட்ஸ் எல்லாம் அருமையா எழுதுங்க, எல்லாரும் எழுதுங்க. யாரெல்லாம் ஆங்கிலத்திலையும் நான் பேசணும்னு ஆசைப்படுறவங்க அந்த செஷன்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. ஆமா, ஸோ நோட்ஸ் அதை நல்லா எழுதுங்க. போன வாரம் படிச்சதுன்னு சொல்லுங்க. ஒரு 2-3 வாரமா என்ன படிச்சுட்டு இருக்கோம்? என்ன தீம் படிச்சுட்டு இருக்கோம்? தீம் சொல்லுங்க, ரீகேப்லன்னு சொல்லுங்க. சொல்லுங்க அப்படின்னோடனே நம்ம பொதுவா உலகத்துல இருக்கிற பழக்கம் என்னன்னா, நம்ம ஸ்கூல்ல என்ன படிச்சுட்டோம்னா சொல்லுங்கன்னு பக்கத்துல பார்ப்போம். உனைத்தான் நீ சொல்லு அப்படிமோ. ஏன்னா உலகம் நமக்கு எப்பொழுதுமே நமக்கு என்ன சொல்லி கொடுத்துருச்சு? அழைக்கப்பட்டது நீ அல்ல, உன் பக்கத்துல இருக்கவன் தான் அழைக்கப்பட்டிருக்கான். அந்த மாதிரி